ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு வழிவகுத்த பிரதமர் மோடிஜிக்கு தமிழக மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு, தமிழக பாஜக. மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. விஜயோடைய பிரச்சாரம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வார இறுதி நாட்கள் 2 நாட்கள்ல பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. அவர் மேற்கொள்ளக்கூடிய அந்த பிரச்சாரம் இப்ப கடைசியா நாகையில நடந்திருக்கு. இந்த பிரச்சாரம் திருச்சியில தொடங்கியது. அவர் கூடிய கூட்டம், அப்ப அவர் பேசியது, பொதுவா உங்களுடைய பார்வை? ஜூன் 22 மதுரையில இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற முருகன் மாநாட்டுக்கு என்ன கூட்டம் வந்ததோ அதை காட்டிலும் விஜய்க்கு வந்த கூட்டம் குறைவு. நீங்க பாருங்க, அவர் வாரத்துக்கு 2 நாள் தான் பிரச்சாரம் பண்ணுவீங்கிறார். இது என்ன கணக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல, அவர் நாகையில இதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. வார இறுதி நாட்கள்ல பிரச்சாரம் பண்றது அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படக்கூடாது அப்படின்னு அவர் 2வது மாநில மாநாட்டை மதுரையில் ஆகஸ்ட் 21 நடத்தினார். ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை. ஏன் மாநில மாநாட்டை வீக்கெண்ட்ல நடத்தல? இப்போ இதை கைதற்ற யாருக்கும் எந்த அரசியல் புரிதல் இருக்காது. திரையில பார்க்குற விஜய் நேரில் பார்க்குறோம் அப்படின்னு தலைவா அப்படின்னு இருப்பாங்க. அரசியல் தெரியாதவர்கள் மத்தியில் விஜய் எவ்வளவு நேரம்னாலும் பேசிட்டு இருக்கலாம். அரசியல் தெரிஞ்சவங்க மத்தியில் விஜய்னால ஒரு நிமிஷம் சேர்ந்தாஞ்சரிக்கே பேசும். 2வது கேள்வி கேட்டால் அவர் காணாமல் போயிடுவார். இந்த டெல்லியில நடந்த அந்த அமித்ஷா அவர்கள், அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த சந்திப்பு, அதுல அவங்க என்ன பேசினாங்க, உள்ள என்ன நடந்தது, அதோட அவுட்கம் என்ன அப்படிங்கிற விவாதத்தை தாண்டி அவர் கட்சிஃப் எடுத்து மூஞ்சி தொடச்சது தான் பெரிய அளவுக்கு பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர் முகம், அவருடைய கட்சிப்பை அவர் தொடக்கிறார். இது என்ன இன்னொன்று ஏதோ மோத்த முட்டு தெரிச்சு ஓடின மாதிரி கண்ணா, அவர் வர்றப்போ மோத்த முட்டே வரலையே, எல்லாரும் பார்க்கத்தானே வந்தார். அப்படிங்கிறப்போ திரும்ப போறப்ப மட்டும் எதுக்கு மோத்த மூடிட்டு அவர் போகும்? இப்போ இந்தியாவில் பிஜேபிக்கு என்ன தொகுதி கொடுக்க கூடுதலாக கொடுப்பாங்க. அதுலேருந்து பிஜேபி தனக்கு கொடுக்கப்பட்டதுலேருந்து ஒரு சிறிய அளவிலான தொகுதிகளை டிடிவி தினகரனுக்கு விட்டு கொடுக்கும். இல்ல சார், அவர் தான் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டணியில நாங்க இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. இதுல எப்படி அவங்க டிடிவி தினகரன் மாத்தி பேசினதே கிடையாது. ஒரு நாளும் நான் பிஜேபியுடன் கூட்டணி வைக்க மாட்டேன், நான் என்னைக்காவது ஒரு நாள் பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கிறேங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் அன்றைக்கு நான் அந்த அரசியலில் இல்லை என்று பொருள். இது சொன்னது டிடிவி தினகரன். ஜிஎஸ்டி 2.0 இதோடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில எப்படி இருக்கும், இதோட பொலிட்டிக்கல் இம்பாக்ட் எப்படி இருக்கும்? முதல்ல மோடி அவர்கள் இதை தேர்தல் கண்ணோட்டத்தில் செய்யவே இல்லை. மொத்தத்தில் மக்களுக்கு நன்மை, இதை செஞ்சதுனால மோடிக்கு நன்மை, மோடி செஞ்சதுனால பிஜேபிக்கு நன்மை. ஆனா தமிழ்நாட்டுக்கு நன்மை இல்லை அப்படின்னு எப்படி அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கிறார். அதாவது எங்களுக்கான வருவாய் அப்படிங்கிறது இருக்கு, சிஜிஎஸ்டி இவங்க ரொம்ப ஹிப்போக்ரட்ஸா இருக்காங்க, ரொம்ப போலியாக நடந்து கொள்ளுகிறார். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலால ஸ்ரீனிவாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ தமிழக அரசியல் களத்துல தேர்தலை ஒற்றிய நகர்வுகள், தேர்தலை ஒற்றிய பிரச்சாரமே தொடங்கிடுச்சு. மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, முதல்ல அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி 150 தொகுதிகளை கவர் பண்ணியிருக்கிறார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜயோடைய பிரச்சாரம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வார இறுதி நாட்கள் 2 நாட்கள்ல பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. இதுல ரொம்ப குறிப்பா விஜயோடைய பிரச்சாரம், குறிப்பாக இந்த வாரம் இறுதி நாட்கள்ல அவர் மேற்கொள்ளக்கூடிய அந்த பிரச்சாரம் இப்ப கடைசியா நாகையில நடந்திருக்கு. இந்த பிரச்சாரம் திருச்சியில தொடங்கியது. அவர் கூடிய கூட்டம், அப்ப அவர் பேசியது, பொதுவா உங்களுடைய பார்வை என்ன? அவர் கூடிய கூட்டம் அது பற்றி நான் எந்த பிரமிப்பும் அடையலை. இதுக்கு முன்னால மதுரையில் நடந்த 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 21 நடந்தது. அந்த கூட்டமே ஒரு பிரம்மாண்டமான கூட்டம்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது. அப்போ தான் நான் முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று முன் வச்சேன். அதாவது ஜூன் 22 மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற முருகன் மாநாட்டுக்கு என்ன கூட்டம் வந்ததோ அதை காட்டிலும் விஜய்க்கு வந்த கூட்டம் குறைவு அப்படின்னு நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அது வைரலாக போச்சு. அதுக்கப்புறம் பல பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கேள்வி கேட்டிருந்தாங்க, குரூப்டெல்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்த 2 இதுலேயே யாருக்கு அதிகம் கூட்டம் வந்தது. அப்போது அந்த குரூப் கொடுத்த பதிலே என்ன அப்படின்னா, விஜய்க்கு 1.5 to 2 லட்சம்,
இந்த முருகன் மாநாட்டுக்கு 5லேருந்து 6 லட்சம் வரைக்கும் வந்தது அப்படின்னு. இப்போ அன்னைக்கின்னு பார்த்து யோகி ஆதித்யநாத் வந்திருந்தாருன்னா இன்னொரு 2 லட்சம் கூடி இருக்கும். இத்தனைக்கும் இந்து முன்னணியும் ஒரு அரசியல் கட்சியே கிடையாது, ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம். அது கூட்டின கூட்டத்துக்கு அவ்வளோ வந்தது. அதனால விஜய்க்கு வந்த கூட்டத்தை ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் அப்படின்னு நான் நம்ப தயாராக இல்லை. ஆனால் விஜய்க்கு ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு. ரைட். இப்போ அந்த பட்டாளம் அவர் எங்கே போனாலுமே மொத்தமாக குழுமுகிறார்கள். இப்போ நாகப்பட்டினத்தில் விஜய் பேசுகிறார் அப்படின்னா அந்த கூட்டத்தில் அத்தனை பேருமே நாகப்பட்டினத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. எல்லா பகுதியிலும் நாங்கள் குழுமுறாங்க, மொத்தமாக கொண்டு அவங்கள சேர்க்குறாங்க, மொத்தமாக குழுமுறாங்க. இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க டிஸ்பர்ஸ் ஆகி போவாங்கள்ல, போகிறப்போ ஒவ்வொரு ஊருக்கும் 300 பேர் போவான், ஒரு ஏரியாவுக்கு 600 பேர் போவான், ஒரு 1200 பேர் போவாங்க, 500 பேர் போவாங்க. இப்படியே பிரியிறப்போ ஒவ்வொரு சட்டப்பேரவைக்குள்ளேயும் இந்த ரசிகர்களுடைய ஓட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்கள் கூட்டம்னு பிரம்மாண்டமாக கூடுறப்போ அது பெருசாக தெரியும். ஈவன் கம்யூனிஸ்ட் கட்சியே ஒரு மாநில மாநாடு நடத்தி கூட்டம்னு போட்டால் அது பெருசாக பிரம்மாண்டமாக தெரியும். பட் அதை வச்சு நீங்கள் கம்யூனிஸ்டுகளை எடை போட்டிங்க, அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஃபார்ச்சூன்ஸை எடை போட்டிங்கன்னா தப்பான அசஸ்மெண்ட்டுக்கு வருவீங்க. அதனால் கூட்டங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இன்னொன்று, இவருக்கு வந்திருக்கிற கூட்டம் எல்லாமே அவருடைய ரசிகர்கள் கூட்டம். ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப வெறித்தனமான ரசிகர்கள், இது ஒரு நடுத்தர வயது கொண்ட ரசிகர்கள் வரைக்கும் எல்லாருமே வராங்க. வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டமாக வந்திருக்கக்கூடிய ரசிகர்களில் ஒரு ஓட்டு போடுறதுக்கான தகுதி பெற்ற வாக்காளர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தால் அது கணிசமாக குறையும். இன்னொன்று, என்றைக்குமே அது எல்லா கட்சிக்குமே பொருந்தக்கூடிய, டிஎம்கேயாக இருக்கலாம், ஏடிஎம்கேயாக இருக்கலாம், எந்த கட்சியும் அவங்க கேடர்ஸ் மட்டுமே ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்கவே முடியாது. கேடர்ஸை தாண்டி பொதுமக்கள் ஓட்டு போடும். இப்போ விஜய் கேடர்ஸ் மட்டுமே நம்பி இருந்தார்னு வச்சுக்கோங்க, கேடர்ஸ் மட்டுமே நம்பி இருக்காருன்னா விஜயால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. நான் பவன் கல்யாண் சாரோட ரொம்ப நெருக்கமாக பழகினவன். அவர் கூடவே ஒரு குறிப்பிட்ட பர்பஸுக்காக அவர் கூடவே இருந்திருக்கேன் பல நாட்கள். அப்போ நானும் அவரும் தனியாக நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பல விஷயங்கள். அதில் நான் ஒரு தடவை கேட்டேன் அவர்கிட்ட, சார் உங்களை காட்டிலும் மிகப்பெரிய நடிகர் சிரஞ்சீவி, மிகப்பெரிய நடிகர், மெகா ஸ்டார். ஆனால் அவரால் பொலிட்டிக்கலாக சக்ஸஸ் பண்ண முடியலை. ஆனால் திரை உலகத்தில் அவரோட கம்பேர் பண்ணால் நீங்கள் அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் பொலிட்டிக்கலாக நீங்கள் பிரமாதமாக சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி ஆந்திராவுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கீங்க. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில், எங்கள் அண்ணன் பண்ண ஒரே ஒரு மிகப்பெரிய தப்பு, தன்னுடைய ரசிகர்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சார். ரசிகர்களை மட்டுமே நம்பி கட்சி ஆரம்பிக்கிற எந்த நடிகனும் ஜெயிக்க மாட்டான். ஏன்னா ரசிகர்களுக்கு 2 விஷயம் உண்டு. ஒன்று, ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க. இன்னொன்று, உங்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஒரு பொலிட்டிக்கல் லீடராக நீங்கள் பல பேரை அரவணைச்சிக்க வேண்டியிருக்கும், பல பேரை உள்வாங்கிட்டு இன்க்ளூசிவாக நீங்கள் செயல்பட வேண்டியிருக்கும். இவங்கள்ட்ட அந்த பொசசிவ்னஸ் இருக்குல்ல, அது அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க. அதே போல் இவங்க அரசியல் கட்சின்னு ஆரம்பித்ததும் எடுத்தடுப்பில் ஏதோ கற்பனைக்கு போயிடுவான். இவன் எதிர்பார்த்ததெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. இன்னொன்று, எந்த ஒரு சமூகத்துலேயும் ரசிகர்கள் கூட்டம்ங்கிறது ஓட்டிங் பாப்புலேஷனில் 2% 3% வந்தாலே அதிசயம் சார். அவ்வளோதான் இருக்கும். ரசிகர்கள் மட்டுமே ஓட்டு போட்டால் அவ்வளோதான் இருக்கும். திஸ் இஸ் ப்ராக்டிக்கல் ட்ரூத். இது எங்கள் அண்ணன்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அதனால நான் ஆரம்பத்திலே ரொம்ப தெளிவாக இருந்தேன். ரசிகர்களை நம்பி கட்சி ஆரம்பிக்கிறது இல்லை. நான் அதனால தான் எனக்கு ஃபேன் கிளப்பே கூடாதுன்னு சொல்லுவேன். ஃபேன் கிளப்பே எனக்கு கிடையாது. அவர் சொன்னது, பவன் கல்யாண் சொன்னது, ரசிகர்களை நம்பலைண்ணா. நடிகனை என்ன வச்சுட்டு மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு அறிமுகத்துக்கு இந்த சினிமாவை பயன்படுத்திக்கிட்டேன். ஆனால் மக்களோடு நான் கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு சித்தாந்தத்தை நான் உருவாக்கிக்கிட்டேன். இந்த சித்தாந்தத்தின் வழியாக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நான் பேசுகிறேன்.
ஏன் ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்காக நான் கட்சியை ஆரம்பிக்கலை, ரசிகர்களை நம்பியும் நான் கட்சி ஆரம்பிக்கல, எங்கள் அண்ணன் செஞ்ச தப்பு அதுதான் அப்படின்னாரு. இப்போ பவன் கல்யாண் எதை தவறுன்னு சொன்னாரோ அந்த தவறைத்தான் விஜய் வந்து செய்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய கட்சியிலேயே ரொம்ப உயர்நிலை பதவியில் இருக்கிறவரே ரசிகர் மன்றத்தில் முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் தான். ரசிகர்கள் நம்பி கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் மேலே போக முடியாது. இதுக்கு நல்ல உதாரணம் தமிழ்நாட்டிலையும் உண்டு. எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சார். இல்லை, எனக்கு இதில் ஒரு சின்ன சந்தேகம். ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது நான் தொண்டர்கள்னு சொல்லுவேன், பொதுமக்கள் ஃபுல்லாக அத்தனை பேரையும் கொண்டு வரணும். இந்த ரசிகர்கள் தொண்டர்களாக மாறிடுறாங்க கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம். ஆனால் அவர்களை மட்டுமே நீங்கள் நம்பி ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்க முடியாது. நீங்கள் மக்கள்கிட்ட பேசணும், இந்த மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கான ஒரு சித்தாந்தம் உங்களுக்கு இருக்கணும். விஜய்கிட்ட என்ன சித்தாந்தம் இருக்கு சார்? நீங்கள் வந்து டிஎம்கேயை உங்களுடைய அரசியல் எதிரின்னு சொல்லிடுறீங்க, ரைட்டு. டிஎம்கே அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு மேடையில் டிஎம்கே ஸ்தாபித்த நிறுவின அண்ணாதுரையை புகழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அது எப்படி சார்? டிஎம்கேயை அரசியல் எதிரின்னு சொல்லிட்டா லாஜிக் என்ன? டிஎம்கே நிறுவனரான சிஎன் அண்ணாதுரை அவர்களும் உங்களுடைய அரசியல் எதிரியாத்தானே இருக்கும். அண்ணாதுரையை அரவணைச்சுக்கிறீங்க, டிஎம்கே எதிர்க்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன பார்வை இருக்கு? இல்லை, ஆனால் அந்த விஷயத்த அவர் சொல்றத அவர் இப்படி சொல்றாரு ஒருவேளை. ஏன்னா ஒரு இடத்துலையும் சொல்லும்போது தமிழ்நாட்டை குடும்பத்தின் ஆதிக்கத்து இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றபடி பார்த்தோம் அப்படின்னா அவர் திமுகன்னு மென்ஷன் பண்றது, அவர் டார்கெட் பண்றது ஸ்டாலின் குடும்பம். இல்லை, அப்படி நீங்கள் சொல்லிட்டு போயிடலாமே. டிஎம்கே என்ற அரசியல் எதிரி நீங்கள் ஏன் சொல்றீங்க? நான் ஸ்டாலினின் எதிரின்னு சொல்லுங்க, இல்லாட்டி குடும்ப அரசியலின் எதிரின்னு சொல்லுங்க, வாரிசு அரசியலின் எதிரின்னு சொல்லுங்க. திமுகங்கிற கட்சியை நீங்க அரசியல் எதிரின்னு சொல்லிட்டீங்கன்னா திமுகவுடைய ஸ்தாபகர் மட்டும் உங்களுக்கு நெருக்கமாயிருவாரா? அப்படின்னா அண்ணாதுரை அவர்களையும் சேர்த்தே எதிர்க்கணும்ல நீங்க. அதுதான் நியாயமான அரசியலா இருக்கும். இந்த பிரச்சனை எங்க இருந்து வருதுன்னா அவருக்கு சித்தாந்த பார்வையே கிடையாது பாவம். நான் இதில் ஒரு இடத்துல சொன்னேன், இந்த ரசிகர்களை நம்பி போக முடியாது. எம்ஜிஆர் அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், பேஸ்மெண்ட்டு ரசிகர்கள் தான், தொண்டர்கள் தான். தொண்டர்களை அவர் மதித்தார். ஆனால் கட்சின்னு வந்ததுக்கப்புறம் டிஎம்கேலேருந்து வந்து சேர்ந்த மிக முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க பாருங்க. அன்றைக்கி டிஎம்கேல வந்து சேர்ந்த நெடுஞ்செழியன் இருக்கலாம், பன்ருட்டியாராக இருக்கலாம், இப்படி பல பேர், அத்தனை பேரையும் அவர் அரவணைத்து கொண்டார். காளிமுத்து, இவங்கள்லாம் எத்தனையோ பேர். அவங்க தான் அவருக்கு அடுத்த நிலை பதவிகளில் இருந்தாங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் ரசிகர் மன்ற, அதாவது அகில உலக எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவராக இருந்த முசிறிப்புத்தன் ஒரு கேபினெட் மினிஸ்டர் போஸ்ட்டில் கூட இருந்தது கிடையாது. அவர் கட்சியில் கூட தனக்கு அடுத்த நிலை பதவியை வந்து தன்னுடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கு தந்தது கிடையாது. ரசிகர் மன்றத்துக்கு என்ன ரோல்ங்கிறதுல அவர் தெளிவாக இருந்தார். அதனால்தான் அவர் வந்து கடைசி வரைக்கும் வீழ்த்தப்பட முடியாத ஒரு மாமனிதராக இருந்தார். ஆனால் ஆர்.எம். வீரப்பன் இருந்தார் இல்லையா, அவர் ஒருத்தர் தான் இருந்தார். இன்னொன்று, ஆர்.எம். வீரப்பனை வந்து ரசிகர் மன்ற தலைவர்னு நீங்கள் சொல்லிட முடியாது. அவர்கிட்ட சத்யா ஸ்டுடியோவில் அவரோட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர், ஒரு மேனேஜர் மாதிரியாக இருந்தவர். அவருடைய ரோல் வேறு, ஒரு முசிறிப்புத்தனுடைய ரோலும் அவருடைய ரோலும் வேறு. முசிறிப்புத்தன் வந்து டைரெக்டாக எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார். இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு முசிறிப்புத்தன் பேரே தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு வந்து மற்றவங்களுக்கு கொடுத்த மாதிரி அமைச்சர் பதவி கொடுக்கல, கட்சியில் மிகப்பெரிய பதவி, தனக்கு அடுத்த நிலை பதவி தன்னை ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க கொடுக்கல. இதெல்லாம் எம்ஜிஆர்ட்டேருந்து கற்றுக்கணும். ஆனால் இந்த மிஸ்டேக் எல்லாத்தையும் விஜய் செய்கிறார். ஆக்சுவலாக விஜய் வந்து செய்ய வேண்டியது ஒரு சிட்டிங் பவன்ட்டு அவர் ஆலோசனை கலக்கலாம். ஒரு வெற்றிகரமாக ஒரு கட்சியை எப்படி நடத்துறதுங்கிறத குறைந்தபட்சம் அவர் புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பாருங்கள், அவர் வந்து வாரத்துக்கு 2 நாள் தான் பிரச்சாரம் பண்ணுவேங்கிறார். இது என்ன கணக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இல்லை, அவர் வந்து நாகையில் இதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. வார இறுதி நாட்களில் பிரச்சாரம் பண்ணுறது அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படக்கூடாது, அவங்களுடைய வேலையிலேருந்து அவங்க ஒரு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சுச்சுவேஷனில் அந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால தான் நான் வீக்கெண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது அவங்க ஓய்வாக இருப்பாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க, அன்றைக்கி சந்திக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, அப்படின்னு அவர் வந்து 2வது மாநில மாநாட்டை மதுரையில் ஆகஸ்ட் 21 நடத்தினார். ஆகஸ்ட் 21ங்கிறது வியாழக்கிழமை. ஏன் மாநில மாநாட்டை வீக்கெண்டில் நடத்தலை? வேறு ஒன்றும் இல்லைங்க. ப்ராக்டிக்கல் ட்ரூத் என்னென்னா, 2 நாள் பேசணும்,
அப்போ அவர் பேச வேண்டிய மனப்பாடம் பண்ணுறதுக்கு 5 நாள் தேவைப்படும். விஷயம் இதுதான். ரிகர்சல்லாம் பார்க்கணும். அவர் இங்கே ஸ்பான்டேனியஸாக ஜேர்னலிஸ்ட் அவர் பேச சொல்லுங்கள், ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். ப்ரெஸ் மீட்டு எப்பயாவது ப்ரெஸ் அவர் சந்திச்சிருக்காரா? அந்த இடத்துல விவரமாக அப்படியே தப்பிச்சு ஓடிடுவார். அந்த விவரம் வந்து கொஞ்சம் நெஞ்சம் குறைஞ்சதுனால தான் ரஜினி மாட்டிக்கிட்டார். அவர் கரெக்டாக டேஷ் பண்ணுவாங்க ப்ரெஸ்ஸு. கொள்கை என்ன அப்படின்னு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே கேட்டால் அவர் தலை சுற்றுதுன்னாரு. அதை வச்சே முத்திரை ஊட்டினாங்க. விஜய் வந்து ஏன் ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டேங்கிறாரு? அவர்கிட்ட இயற்கையாகவே ரொம்ப இயல்பாகவே ஒரு ஸ்பான்டேனிட்டி இருக்குது அப்படின்னா ப்ரெஸ்ஸை சந்திக்க வேண்டியதானே. எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கொடுக்கட்டுமே, இங்கே கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கிறாங்களா அவர்கிட்ட இருந்து? ஏன்னா மக்கள் வந்து அங்க இருக்க கூட்டம், அதுக்கப்புறம் அவர் பேசுற விஷயங்கள் மக்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை சார். மக்கள் இதை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஜேர்னலிஸ்டா நான் எதிர்பார்க்கிறேன். கரெக்ட். நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், நான் இதை சொல்லுவேன். மக்களுக்கு இது தோணாது. கரெக்ட். இன்னொன்னு, அங்க கூடிட்டு இருக்கிற கூட்டம் எல்லாமே பொதுமக்களுடைய கூட்டம் இல்ல, ரசிகர்கள் கூட்டம். இவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அவருக்கு பின்னால் திரண்ட கூட்டம். இன்னைக்கு அவருக்கு முன்னால் திரண்டு நிற்கிறார்கள், அவ்வளவுதான். இது ஏற்கனவே இருக்கிற கூட்டம் தானே. அவங்கெல்லாம் இதெல்லாம் எதிர்பார்த்தா விஜய்ன்னு சொல்லிட்டு விசில் அடிச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் ஒரு தலைவராக இருந்தால் இந்த தகுதியெல்லாம் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுக்கான ஒரு தைரியம் இருக்கணும், துணிச்சல் இருக்கணும், விஷயம் தெரியணும். ஒவ்வொரு தடவையும் யாரோ ஃபீட் பண்ணி சொல்லித்தந்து அதுக்கப்புறம் ரிகர்சல் பார்த்தெல்லாம் பேச முடியாது. பட் இதே பிரச்சனை உதயநிதி ஸ்டாலின்ட்டையும் இருக்குது. இப்போ விஜயை சொல்கிறதுனால உதயநிதி ஸ்டாலின் வந்து பெரிய பிரமாதமான அரசியல்வாதிலாம் சொல்லிட மாட்டேன். அவராலே இன்னைக்கு வரைக்கும் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு முன் தயாரிப்பு இல்லாத ஒரு ப்ரெஸ் மீட்டை அவரால் கண்டக்ட் பண்ணவே முடிஞ்சது கிடையாது. இல்லை, ஆனால் அவர் தான் செங்கல் எடுத்துகிட்டு போய் பிரச்சாரம் பண்ணி திமுக ஆட்சி கொண்டு அது யார் சொல்லி தந்தாங்க என்னன்னு தெரியாது. செங்கலை எடுத்துனா தான் சொல்கிறேன், இதுதான் ரிகர்சல்ங்கிறேன். இதை சொல்லியிருப்பாங்க, அது கிளிக் ஆச்சு, அவ்வளோதான் விஷயம். சொல்லி தந்தவர் இது அவருக்கு தோன்றிய ஒரு சுயமான சிந்தனையாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆக்சுவலாக அது வந்து அவருக்கு உண்மையிலே சுயமாக தோன்றி இருக்கும் அப்படின்னா அவர் ரொம்ப இயல்பாகவே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணக்கூடியவராக இருப்பார். ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுல அவருக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ விஜய் மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட விஜயுடைய அணுகுமுறை, விஜய் வேட்பாளர்கள், விஜயுடைய நிர்வாகிகள் விமர்சனம் இருக்கு. ஆனா திமுக விஜய் வந்து கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிறாங்களோ, அதுவும் குறிப்பா சமீப நாட்களாக எடுத்துக்கிறாங்களோங்கிற மாதிரியான தோணுது. ஏன்னா விஜய் நாகை பிரச்சாரத்துல அவர் பேசக்கூடிய ஒரு வார்த்தைக்கும் தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட்டை வச்சு ஃபேக்ட் செக் பண்ணி தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அரசு மருத்துவமனைகள் சம்மந்தமாக அவர் சொன்னார் அப்படின்னா சுகாதாரத்துறை அமைச்சர் ரியாக்ட் பண்ணுறாரு. இப்போ முதலமைச்சருடைய இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் பதிவில் வந்து அவர் அந்த திமுகவுடைய கூட்டம் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போடும்போது ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோவில் திருச்சி போடுறாரு, அதுக்கப்புறம் திருவாரூர் போடுறாரு. ஸோ விஜய் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்தாரோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறாரு. முதலமைச்சரும் நேரடியாக சொல்கிறாரு கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் வந்து இருக்குது அப்படின்ட்டு. திமுக விஜயை இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கான காரணம் என்ன? விஜய் வந்து திடீர்னு இப்போ சீரியஸாக எடுத்துக்கலைங்க. அவருடைய அரசியல் பிரவேசம் நிகழ்வதற்கு முன்பிலிருந்து அவரை கண்ட ஒரு அச்சம் டிஎம்கேக்கு இருக்குது. அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இவரெல்லாம் கட்சி ஆரம்பித்தா 6 அமாவாசைக்கு தாங்காதுன்னு சொன்னது யார்? ஆர்எஸ் பாரதி. அவர் டிஎம்கே தானே. ஸோ விஜய்க்கு எதிரான ரியாக்ஷன்ஸு அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பிருந்தே டிஎம்கேட்டன்னு வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விஜய் வந்து சிறுபான்மையினர் ஓட்டை பெருமளவு கொண்டு போய் விடுவாரோ, குறிப்பாக வந்து கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை அவர் கைப்பற்றி விடுவாரோங்கிற அச்சம் அவங்களுக்கு இருக்கு. சரி, அதை கண்டு ஏன் இவங்க அச்சப்படணும் அப்படின்னா, டிஎம்கேக்கு முயற்சியே இல்லாமல் ஓசிக்கு கிடைச்சிட்டு இருக்கிற வாக்குகள் இந்த சிறுபான்மையினர் வாக்குகள். அது கிட்டத்தட்ட ஒரு 10-11% இருக்கும். இன்னொன்று, சிறுபான்மையினர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பேசிக் ஒரு இயல்பு என்ன அப்படின்னா, அந்த ஓட்டு கம்ப்ளீட்டாக போகலாம், க்யூவில் வந்து ஒழுங்காக நின்று ஓட்டு போட்டு போவாங்க, அதில் வந்து மிஸ்ஸே ஆகாது. ஸோ டிஎம்கேக்கு இந்த ஒரு 11%க்காக எந்த உழைப்பும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறப்ப 11% அவங்க பேக்கெட்டில் இருக்குது. இந்த 12வது% தான் அவங்க பிரச்சாரத்தையே ஆரம்பிக்கணும். இந்த அட்வான்டேஜ் வேறு யாருக்குமே கிடையாது.
மற்றவங்கள ஜீரோலேருந்து ஆரம்பிச்சுட்டு போகும். இப்போ இந்த அட்வான்டேஜ் அடி வாங்குமோ அப்படிங்கிற பயம் இருக்கு. இப்போ இந்த ஒரு 11% ஓரளவுக்கு முஸ்லீம் ஓட்ஸ், பெருமளவு கிறிஸ்டியன் ஓட்ஸ் எல்லாம் அப்படியே டைவர்ட் ஆகி விஜய் பக்கம் போச்சுன்னா ஒரு 5% 6% வாக்கு இழப்பு டிஎம்கேக்கு ஏற்படும். 2021 3% டிஃப்ரென்ஸில் தானுங்க ஆட்சியை அதிமுக கோட்டை விட்டது. அப்படிங்கிறப்ப 5-6% அளவுக்குலாம் அவங்க லூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப டிசாஸ்ட்ரஸாக இருக்கும்ல. அப்போ அவங்க வந்து விஜயை கண்டு பயப்படத்தான் செய்வாங்க, யோசிக்கத்தான் செய்வாங்க, விஜய்க்கு கவுண்டர் கொடுக்கத்தான் செய்வாங்க. இன்னொரு இடத்துல விஜய் சொல்லும்போது சொல்றாரு, எனக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் போடுறீங்க, கை ஆட்டக்கூடாதுங்கிறீங்க, இங்கே நிற்கக்கூடாதுங்கிறீங்க, இந்த இடம் கொடுக்க மாட்டீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. எங்கே இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு போடுவீங்களா, பிரதமர் மோடி வந்தால் போட்டுருவீங்களா? நீங்கள் போட்டு தான் பாருங்களேன், போட்டால் உங்கள் பேஸ்மெண்ட்டே ஆடிரும் அப்படிங்கிறார். இது என்ன மாதிரி விமர்சனம் நினைக்கிறீங்க? இதுலேருந்து அவர் அரசியலில் எந்த அளவுக்கு ஞானமே இல்லாமல் இருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு முன்னால் ஆர்எஸ்எஸ் அமைதியாக நடத்தக்கூடிய ஊர்வலத்துக்கு அணிவகுப்புக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்களா? இதுக்கு எத்தனை காலம் போராடிக்கிட்டு இருந்தாங்க சார்? ஹைகோர்ட்டுக்கு இதுக்கும் போய் போலீஸு அதுக்கு மறுப்பு தெரிவிக்க இப்படி அப்படின்னு ஆகி எத்தனை தடவை டேட் மாதிரி கடைசியில் சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஆர்எஸ்எஸ்காரங்க ஒரு அமைதியாக ஒரு அணிவகுப்பு நடத்துறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் அனுமதி கிடைத்தது. அப்புறம் என்னமோ ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு நீங்கள் தடை ஓடுங்களா அப்படின்னு இதில் சும்மா கைதட்டு. இப்போ இதை கைதட்டுற யாருக்கும் எந்த அரசியல் புரிதலும் இருக்காது. திரையில் பார்க்குற விஜய் நேரில் பார்க்குறோம் அப்படின்னா தலைவா அப்படின்னு இருப்பாங்க. அரசியல் தெரியாதவர்கள் மத்தியில் விஜய் எவ்வளோ நேரம்னாலும் பேசிகிட்டு இருக்கலாம். அரசியல் தெரிஞ்சவங்க மத்தியில் விஜய்னால் ஒரு நிமிஷம் சேர்ந்தாஞ்சரிக்கே பேச முடியாது. ரெண்டாவது கேள்வி கேட்டால் அவர் காணாமல் போயிடுவார். விஜய் வந்து அவருடைய அரசியல் ஞானம் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. ஆக்சுவலாக அதுக்காக அவரை நான் மறுதளிக்க விரும்பலை. நீங்கள் ஒரு ஃபீல்டுக்கு வந்துட்டீங்கன்னா வந்ததுக்கு அப்புறமா அது கற்றுக்கணும்ல. வந்ததுக்கப்புறமும் என்னுடைய பாப்புலாரிட்டியை நான் முதலீடாக வச்சு வந்திருக்கேன், இந்த பாப்புலாரிட்டியை காப்பாற்றுன்னு நினச்சிருந்தா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. நீங்கள் அரசியல்வாதின்னு வேஷம் போடுறதும் வந்துட்டீங்க, அரசியல்வாதியாக மாறி ஆகணும்ல. அப்படியே இல்லாமல் சும்மா எழுதி கொடுத்த படிச்சுட்டு இன்றைக்கி கிழமை இந்த வாரத்தில் 2 நாள் முடிஞ்சா அப்பா நான் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன், அப்புறம் அடுத்த 5 நாள் யாரோ ஒருத்தவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க, சொல்லி காட்டுவார், இதை பண்ணுவார் அதை பண்ணுவார், இப்படியே ரிஹர்சல் பாட்டு அப்புறம் அந்த 2 நாள் அவர் வந்து ஒரு கூட்டத்துக்கு முன்னால் அவர் வந்து நடிச்சுட்டு போவார். அவரை பொறுத்தளவில் அவருடைய பார்வையில் இந்த 2 நாள் கூட்டங்கிறது அது ஒரு ஷூட்டிங் மாதிரி. அவர் வந்து அவங்க சொல்லி கொடுத்ததை அவருக்கு பின்னால் ஒரு டைரக்டர் இருக்கார். ஷூட்டிங்கில் முன்னால் டைரக்டர் இருப்பார், பின்னால் ஒரு டைரக்டர் இருப்பார். அது சொன்னதை இவர் வசனம் பேசிட்டு போய்கிட்டே இருக்கார். இதை தாண்டி நாளைக்கு கேள்வி பதில்னு வரும்ல. என்னைக்காவது ஒரு நாள் மீடியாக்களில் நீங்கள் எதிர்கொண்டு தானே ஆகணும். அந்த மீடியாக்களில் செட்டப் மீடியாவாக இருக்கக்கூடாது. அது வந்து ப்ரீ கண்டிஷன். அதாவது நீங்கள் இந்த கேள்வியை கேட்டுருங்க, நீங்கள் அந்த கேள்வியை கேளுங்க, அந்த கேள்வியை நீங்கள் கேட்டதும் தலைவர் கரெக்டாக பதில் சொல்ல அது எழுதி கொடுத்து அவர் மனப்பாடம் பண்ணியிருப்பார். இது எந்த தலைவருக்கெல்லாம் நடக்கும்னு ஜேர்னலிஸ்ட் எனக்கு தெரியாதெல்லாம் பொது வெளியில் வைக்க விரும்பலை, ரொம்ப அசிங்கமாயிடும். இந்த மாதிரி இந்த செட்டப் மீடியா இல்லாமல் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக ஒரு இயல்பான ப்ரெஸ் மீட் டெல்லியில் நடக்குது பாருங்கள், அந்த மாதிரி நடக்கும். டெல்லியில் ப்ரெஸ் கிளப்பில் அங்கங்கே கொத்தாக நீங்கள் ப்ரெஸ் மீட்லாம் நடந்துட்டுருக்கோம். போனால் அந்த காட்சியே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அசோகா ரோட்டில் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்துருவார், ஒரு பெரிய தலைவர் ஒருத்தர் கொடுத்துவார். இன்னொரு பக்கம் இன்னொரு முக்கியமான கட்சியினுடைய தலைவர் லாலு கொடுத்துக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரிலாம் ஒன்றும் ஒரு இடத்துல இங்கே இது பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்டே டக்குன்னு அங்கே கூட்டத்தை போய் கேட்டால் அவன் மாட்டில் ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருப்பான். எல்லாம் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நாலேஜ் இருக்கணும், இல்லைன்னா ஒரு நிமிஷம் நீங்கள் தாக்கு பிடிக்க முடியாது. இப்போ இன்னொரு பக்கம் அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 180 தொகுதிகளே வந்து கடந்துச்சு. இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்களும் நகர்றாங்க. ஆனால் விஜயுடைய பிரச்சாரம் தொடர்பான செய்திகள், அவர் பிரச்சாரம் செய்கிறது, திமுகவை அவர் அட்டாக் பண்ணுறது, இந்த விஷயங்கள் வந்து ஜாஸ்தியாக ஹைலைட் ஆகும்போது இப்போ எடப்பாடி அவர்களுடைய அந்த பிரச்சாரம், அப்புறம் அவர் விடுக்கக்கூடிய அறிக்கை உள்ளிட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே மறைந்த மாதிரியான ஒரு இது இருக்கு. ஸோ இது தற்காலிகம் நினைக்கிறீங்களா, இல்லை இது தொடர்ந்தா அதிமுகவுக்கு கொஞ்சம் சிக்கல் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
முதல்ல இது வந்து யார் டிசைட் பண்ணுறா? மீடியாக்கள் டிசைட் பண்ணுது. மீடியாக்கள் எப்போதுமே ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கு எதிராகத்தான் செயல்பட்டு வந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான காட்சி ஊடகங்கள் என்டிஏவுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை தான் மேற்கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் ஆட்சியில் இருந்தப்போ அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் விமர்சித்து ஏதோ அந்த ஆட்சி தொடர்பாக அந்த ஆட்சியின் மீதான விமர்சனத்தை மையப்படுத்தி தான் ஒவ்வொரு நாளும் விவாதம் நடக்கும். நான் எத்தனை விவாதம் போயிருக்கேன். இந்த ஒரு 4.5 வருஷ ஸ்டாலின் ஆட்சியில் இப்போ இருக்கக்கூடிய டிஎம்கே அரசை விமர்சிக்கிற மாதிரியான தலைப்பில் எத்தனை விவாதம் நடந்திருக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்களுடைய ஒரு ஜோடனை, அவர்களுடைய ஐடியா என்ன அப்படின்னா, தொடர்ந்து விஜயை ஃபோக்கஸ் பண்ண. விஜய் இத்தனைக்கும் டிஎம்கே எதிர்த்து தான் களமாடுறார், ரைட்டா? ஆனால் இந்த மீடியாக்களுடைய ஐடியா என்ன அப்படின்னா, இந்த மீடியாக்கள் எல்லாமே டிஎம்கே ஆதரவு ஊடகங்கள் தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்லா தெரியும், உண்மையிலே போட்டிங்கிறது டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு இடையில தான், அதில் சந்தேகமே கிடையாது. பிரதான எதிரி அப்படிங்கிறது டிஎம்கேக்கு இன்னைக்கு அரசியல் ரீதியாக பிரதான எதிரிங்கிறது ஏடிஎம்கே. அப்போது ஏடிஎம்கேயுடைய வலிமையை தொடர்ந்து ஒரு குறைச்சிக்கிட்டே வரணும், இல்லாட்டி அது ரொம்ப குறைஞ்சு போச்சுங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கணும். அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வியூகம், ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, விஜயை ரொம்ப கொம்பு சீவி விடுறது, விஜய்க்கு ரொம்ப ஒரு ஹைப்பை கொடுக்கறது, விஜயை தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுறது. இதன் மூலமாக டிஎம்கேக்கு விஜய்க்கு இடையில தான் போட்டி, என்டிஏ வந்து 3வது இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிற தோற்றத்தை உருவாக்குறது. என்னன்னா, டிஎம்கேடைய நேரடி அரசியல் எதிரி ஏடிஎம்கே, டிஎம்கேடைய நேரடி சித்தாந்த எதிரி பிஜேபி. இந்த ரெண்டும் ஒரே கூட்டணியில் இருக்கு. விஜய்க்கு பெரிய அளவில் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வராதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதாவது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய ஆக்சுவலாக விஜயை பற்றின ப்ராக்டிக்கல் இது எல்லாம் அவருடைய ரசிகர்களை தவிர்த்து மற்றவங்களுக்கு தெரியும், ரைட்டா? அப்படிங்கிறப்போ இவங்க ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்காக இந்த தடவை போட்டியே டிஎம்கேக்கும் விஜய்க்கு இடையில தான் அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குறது, மக்களை நம்ப வைக்கிறது. ஆனால் நான் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லுவேன், மீடியாக்கள் வந்து ஒரு பெரிய ஒப்பீனியன் மேக்கராலாம் செயல்படவே முடியாது எந்த காலத்துலையுமே. எம்ஜிஆர் இருந்த காலத்தில் மீடியாக்கள் சப்போர்ட்டு எம்ஜிஆருக்கு பரிபூர்ணமாக இருந்ததே கிடையாது. அன்றைக்கி வெளிவந்த நியூஸ் பேப்பர்ஸில் தினமலர் ஒன்று தான் எம்ஜிஆருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது, வேறு எந்த நியூஸ் பேப்பருடைய சப்போர்ட் கிடையாது. அன்றைக்கெலாம் தொலைக்காட்சிகள் கிடையாது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் மீடியாக்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் 7ஆம் பொருத்தம், அது அவங்களே சொல்லியிருக்காங்க. மீடியாக்களுக்கு எனக்கும் 7ஆம் பொருத்தம்னு ஜெயலலிதாவே சொல்லியிருக்காங்க. எல்லா காலகட்டத்திலையும் மீடியாக்களுடைய ஆதரவே இல்லாமல் தான் ஏடிஎம்கே எப்போதுமே வென்று வந்திருக்கிறது. அதனால் இது ஆச்சரியமான விஷயம் இல்லை. அதே போல் டிஎம்கே எப்போதுமே மீடியாக்கள் ஆதரவோடு தான் இருக்கும். அந்த ஆதரவு இருக்கிற நிலையிலேயே அது 7 முறை அதிமுகவோட ஆட்சியை பறிகொடுத்தும் இருக்கிறது. அதனால் மீடியாங்கிறது ஒரு பெரிய ஒப்பீனியன் மேக்கர் இல்லை. மீடியா சொல்கிறதுனாலே எல்லாரும் பார்த்துட மாட்டாங்க, நம்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் நம்ம தொலைக்காட்சி நேயர்களே எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு முழுக்க பரவலாக இருக்கக்கூடிய தொலைக்காட்சி நேயர்களில் என்டர்டெயின்மெண்ட் பார்க்கக்கூடிய, சீரியல் பார்க்கக்கூடிய நேயர்களோடு கம்பேர் பண்ணுறா, இங்கே நியூஸ் பார்க்கக்கூடிய நேயர்களுடைய எண்ணிக்கை வெறும் 2%. இந்த 2%லேயே விவாதத்தை பார்க்கக்கூடியவங்க ஒரு 0.6 or 7% தான், இவ்வளவுதான். ஸோ ஒரு அரசியல் சார்ந்த மீடியாக்களுடைய ரோலுங்கிறது ரொம்ப லிமிட்டட். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களா தான் ஒரு ஒப்பீனியனை உருவாக்கிக்கிறாங்க. அதனால இந்த மீடியா சப்போர்ட்டோ மற்ற விஷயங்களோ பெருமளவு எல்லாத்தையும் மாற்றிடும் நான் நினைக்கல. ஸோ இவங்க விஜயை வந்து பெரிய அளவு ஹைலைட் பண்ணி காமிக்கிறதே அது அதிமுகவை வந்து அதிமுக என்டிஏவை டம்ப் பண்ணும், என்டிஏவை டம்ப் பண்ணும். அது ஆரம்பத்துலேருந்தே ஒரு இமேஜை, அதனுடைய இமேஜை குறைக்கணும். டிஎம்கேக்கு விஜய்க்கும் தான் போட்டிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறது. இல்லை, இது விஜயே சொல்கிறாரு. 2026 தேர்தலில் டிவிகேக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டி அப்படின்னு வந்து அவரும் சொல்கிறாரு. இல்லை, விஜய் எப்படித்தானே சொல்லுவார், நாங்கள் போட்டியிலே இல்லை, ஒரு 5ஆம் இடத்தில் வந்து வெற்றிகரமாக தோற்போம்னு அவர் சொல்லுவாரா? அவர் அப்படித்தானே சொல்லுவார். மீடியாக்கள் ஏன்னு சொல்லுறதுன்னு தான் விஷயம். அவர் வந்து அரசியல்வாதி. இன்னைக்கு
அவர் அப்படித்தான் சொல்லுவார். மீடியாக்களுக்கு என்ன நோக்கம்? அப்படின்னா இந்த ஊடகங்கள் செய்கிற அரசியல் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் பேசுகிறேன். இந்த டெல்லியில் நடந்த அந்த அமித்ஷா அவர்கள் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த சந்திப்பு, அதில் அவங்க என்ன பேசினாங்க, உள்ள என்ன நடந்தது, அதோட அவுட்கம் என்ன அப்படிங்கிற விவாதத்தை தாண்டி அவர் கட்சிஃப் எடுத்து மூஞ்சி தொடச்சது தான் பெரிய அளவுக்கு பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. ஆனா அந்த அந்த உண்மையிலேயே அந்த மீட்டிங்ல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையில்? முதல்ல 1/2 hour அவங்க பேசியிருக்காங்க எல்லாரோடையும். அதுக்கப்புறம் வெளியில் வச்சுட்டு மோர் தென் 45 minutes தனியாக பேசியிருக்காங்க. எல்லா அம்சங்களையும் பேசியிருப்பாங்க. குறிப்பாக என்னோட அபிப்பிராயம் என்ன, நான் என்ன யூகிக்கிறேன் அப்படின்னா, கூடுதலாக கூட்டணி கட்சிகளை உள்ளே கொண்டு வருவது, அப்படி உள்ளே வர்றதுக்கு சாத்தியமான கட்சிகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி, அப்புறம் தொகுதி பங்கீடு வரைக்கும் கூட ஒரு ஒரு அடிப்படை அளவுலையாவது அவங்க பேசியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது தவிர்த்து பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத் ரத்னா கொடுக்கணுங்கிறத வலியுறுத்தினதா ரொம்ப ரிலேபிள் சோர்ஸ், ஏடிஎம்கே சோர்ஸ்லேருந்து நான் கேள்விப்பட்டேன். ஏற்கனவே தேங்கி போன பல்வேறு அமலாக்கத்துறையுடைய வழக்குகள் இருக்குது, அதெல்லாம் ஸ்பீடப் பண்ணும் அப்படின்னு இவரை கேட்டுக்கொண்டதாக, எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டதாக நான் அறிகிறேன். இப்போது நீங்கள் டாஸ்மாக் ஊழலாகட்டும், மணல் கொள்ளை ஊழலாகட்டும், அப்புறம் பல்வேறு அமைச்சர்கள் மேலே அதெல்லாம் அப்படியே இருக்குது, கிடப்பிலையே இருக்குது, அதெல்லாம் தூசி தட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்ததாக நம்ம கேள்விப்படுறோம். இதை பற்றி தான் அவங்க பேசியிருக்க முடியும். மற்றவங்க சொல்கிற மாதிரி செங்கோட்டையனை பற்றியெல்லாம் அவர் பேசியிருப்பான்னு எனக்கு தோணலாம். ஏன்னா செங்கோட்டையன் ஏடிஎம்கே எம்எல்ஏ, ஏடிஎம்கே பொதுச் செயலாளர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அது எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுடைய கட்சி சம்மந்தப்பட்டது. அவங்க கட்சியில் அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்னொரு கட்சியின் தலைவர்கிட்ட விவாதிக்கிறது அர்த்தமற்றது, அது லாஜிக்கே இல்லை. இங்கே மீடியாக்கள் அப்படியே டெவலப் பண்ணிட்டே போவாங்க. அதான் அதுக்கு நோக்கம் என்னன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதனால் மீடியாக்கள் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க, பட் அதுக்கு சான்ஸ் எல்லாம் கிடையாது. இதுதான் அவங்க பேசியிருப்பாங்க. இதில் அவரை முகத்தை கைக்குட்டையினால் தொடச்சார். இது என்ன அர்த்தம்ன்றது, இவ்வளோ கீழ்த்தரமான ஒரு சித்தரிப்பை தமிழ்நாடு மீடியாக்கள் முன்னெடுத்தது ஒரு ஜேர்னலிஸ்டாக ரொம்ப வருத்தப்படுறேன். இவ்வளோ தரந்தாழ்லாம் போகக்கூடாது. சார், எடப்பாடி பழனிசாமி அவர் முகம், அவருடைய கட்சிப்பை அவர் துடைக்கிறார். இதில் என்ன வந்தது? இன்னொன்று, ஏதோ மோத்த முட்டு தெரிச்சு ஓடின மாதிரி கண்ணா, அவர் வர்றப்போ மோத்த முட்டே வரலையே, எல்லாரும் பார்க்கத்தானே வந்தார். அத்தனை பேருக்கு அவருக்கு வந்திருக்காருன்னு தெரியும். அமித்ஷாவோட உள்ளே பேசிகிட்டு இருக்காருன்னு தெரியும். பேசிகிட்டு இருக்கப்போ ஃபோனெல்லாம் எடுத்தாங்க. இப்போ என்கிட்டே 2 தொலைக்காட்சி இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. எல்லாம் தானே போயிட்டு இருந்தது. அப்படிங்கிறப்போ திரும்ப போகிறப்ப மட்டும் எதுக்கு மோத்த மூடிட்டு அவர் போகணும்? இல்லை, நான் ஒன்று கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, அவர் கூட யார் போகிறார், குறிப்பாக ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, அவர் டிஸ்டன்ட் ரிலேட்டிவும் கூட, அவர் டிரான்ஸ்லேட்டராக செயல்பட்டார்னு கேள்விப்படுறேன். அவர் அதுக்காகவே அவர் மும்பையிலேருந்து அவரோட சேர்ந்துக்கிட்டதாக நான் கேள்விப்பட்டேன். இப்போ அது யார் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு காவல்துறையை சார்ந்தவர்கள் அமித்ஷா வீட்டுக்கு அருகில் ஒரு 100 மீட்டருக்கு ஒருத்தராக கிட்டத்தட்ட நிறைய போலீஸை அவங்க டிப்ளாய் பண்ணியிருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய திகார் ஜெயில் இருக்கு இல்லையா, திகார் ஜெயில் முழுக்க கண்ட்ரோல்டு பை தமிழ்நாடு போலீஸ். வேறு ஸ்டேட்டை சேர்ந்தவங்க இருந்தால் தான் பார்ஷியலாக இல்லாமல் இருப்பாங்கங்கிறதுக்காக ரொம்ப காலமாகவே தமிழ்நாடு இல்லை தான் ஃபுல்லாக டெபுடேஷனில் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. அங்கேருந்து ஏதோ ஒரு 10 போலீஸோ ஏதோ அவங்கள ஒவ்வொரு ஒரு 100 மீட்டர்ஸ் ஒன்று நிறுத்தி வச்சுருந்ததாக நான் கேள்விப்படுறேன். அப்படி இருக்கிறப்போ இவங்க போகிறப்போ அவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காரு. யார்? இந்த போலீஸ். அதில் ஒவ்வொரு 100 மீட்டர்ஸில் இருக்கிறவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிறது. நீங்கள் அந்த எடப்பாடி பக்கத்தில் இன்னொருத்தர் உட்காந்துருப்பார், அவரும் மூடி இருப்பார். என்னன்னா, அவர் யாரும் தெரிய வேண்டாங்கிறதுக்கு அவர் பண்ணியிருப்பார். இவர் சாதாரணமாக துடைக்கிறக்கா பண்ணியிருக்கார். இதில் ஒரு சாதாரண மேட்ரு, ரொம்ப சாதாரணமான ஒரு மேட்ரு. இதை பெருசாக பில்டப் பண்ணி ஏதோ ஒன்றா அவங்க உச்சகட்டத்தை கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி ப்ரெஸ் மீட்டே பதில் சொல்லியிருக்காரு. இதெல்லாம ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய கேள்வி கேட்டிருக்காரு. அதனால் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சித்தரிப்பு தான் எப்போதுமே டிஎம்கேவுடைய ஒரு பாரம்பரியமே அந்த மாதிரி தான். இதுக்கு முன்னால் இவர் ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த ஒரு கல்வி திட்டம்,
அந்த கல்வி திட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் இருக்க குலக்கல்வி திட்டம் சொன்னா தான் தெரியும். ஆனால் அதுக்கு பேரே அது கிடையாது. அவங்க சொன்னாங்க குலக்கல்வி திட்டம் குலக்கல்வி, அப்படியே அதே நின்று போச்சு. இதே போல் ஒரு முத்திரை ஊற்றுவாங்க. இப்போ இதுதான் விஜயகாந்துக்கு நடந்தது. விஜயகாந்துட்டு முதல்ல டிஎம்கே கெஞ்சி கொண்டு இருந்தது. ஒரு ஸ்டேஜில் கூட்டணிக்கு விஜயகாந்த் வந்திருந்தாலும் வந்துடுவாங்க நம்பிக்கையில் கலைஞர் பழம் நழுவி பாலில் விழும்போல் இருக்கிறதே அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தார். அது விழலேன்னு தெரிஞ்சதும் விஜயகாந்தை எப்படி அடித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவருடைய உடல் இயலாமை, அவருடைய ஆரோக்கிய குறைவு, இதெல்லாம் மலினப்படுத்தி எவ்வளவு கொச்சப்படுத்தி அவரை சித்தரித்து அவரை வந்து கேலி பொருளாக்கினாங்க. இதெல்லாம் வந்து டிஎம்கேடைய அரசியல் ஒன்று. டிஎம்கேக்குன்னு சொல்லி ஒரு மோசமான அரசியல் ஒன்று உண்டு. இப்போ டிஎம்கேவுடைய தலைவர்கள் வந்து முன்னாலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரமாதமான பேச்சாளர்களாக இலக்கிய நயத்தோட ரொம்ப எலைட்டாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கடைநிலை பேச்சாளர்கள் இருப்பாங்க. இந்த தலைமை நிலைய பேச்சாளர்கள்னு ஒரு வரிசையை அவங்க உருவாக்கியிருப்பாங்க. தீப்பொறி ஆறுமுகம் மாதிரி. அவங்க வந்து மக்கள் மத்தியில் அவ்வளவு கெட்ட வார்த்தைகளோட கொச்சையான வார்த்தைகளோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ரெண்டையும் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ எல்லா விதமான ஆயுதங்களையும் எடுக்கும். தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நம்ம தரந்தாழ்ந்து போகிறோமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டிஎம்கே பெரிய அளவில் கவலைப்பட்டது கிடையாது. கடந்த காலத்திலும் சரி இப்போது. என்ன ஒரே ஒரு வித்தியாசம், முன்னால் அந்த தரந்தாழ்ந்த செயலை டிஎம்கே நேரடியாகவே செய்யும். இப்போ அதை அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அவுட் சோர்ஸ் வந்து ஊடகங்களுக்கு பண்ணியிருக்காங்க. நிறைய டிஎம்கே ஆதரவு ஊடகங்கள் தானே. நான் அடிக்கடி சொல்லுவேன், டிஎம்கே ஊடகங்கிறது கலைஞர் டிவியோட முடிச்சு போயிடலை அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நேற்று இரவு அண்ணாமலை நேரடியாக டிடிவி தினகரனை போய் சந்தித்தார் அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்துச்சு. இன்னைக்கு பிரதான சேனல்களில் வந்து அது வந்து லைவில் போட்டு 2 பேர் பேசியிருக்கிறாங்க. என்ன பேசுனாங்க, ஏது பேசுனாங்க அப்படின்ட்டு. இதற்கு முன்பே தினகரன் செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை இந்த மாதிரி நாங்கள் சந்திக்க போகிறோம், டெல்லிக்கு போகிறோம் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த விவகாரத்தில் என்ன நடக்குது? ஏன்னா அண்ணாமலை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. தினகரன் எடப்பாடி மீது கடுமையான ஒரு விமர்சன அம்புகளை விட்டுட்டு அவர் ஒரு பக்கம் அரசியல் நகர்த்திட்டு இருக்கிறார். இப்போ இவங்க 2 பேரும் சந்திப்புன்னு ஒரு செய்தி வருது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அதாவது என்டிஏ விட்டு போகிறேன்னு தினகரன் தான் வாலண்டியரா சொன்னார். அவர் யாரும் வெளியேற்றல, அவராக வெளியேறினார். இத்தனைக்கும் இந்த தடவை எடப்பாடி பழனிசாமி தினகரன் மேலே ரொம்ப கடுமையாக எந்த விதத்திலும் நடந்து கொள்ளவே இல்லை. ஏப்ரல் 16ஆம் தேதி தினகரன் தொடர்பான வழக்கு வருது. அதாவது தினகரன் மேலே முன்னால் ஏடிஎம்கே போட்ட வழக்கு. அந்த வழக்கையே வந்து எடப்பாடி பழனிசாமி திரும்ப பெற்றுக்கொண்டார். அந்த அளவுக்கு குட் ஜெஸ்டரை அவர் காட்டியிருக்கிறார். அதே போல் தந்தி டிவிக்கு கொடுத்த பேட்டியில் கூட எடப்பாடி பழனிசாமி தினகரன் பற்றிய கேள்விக்கு காலம் கனியட்டும் தான் பாசிட்டிவாக பதில் சொன்னார். ஓபிஎஸ்க்கு தான் காலம் கடந்து விட்டதுன்னு சொன்னார். அப்படிங்கிறப்போ டிடிவி தினகரனுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி பெருசாக எதுவும் பேசலை. ஆனால் டிடிவி தினகரனாக வெளியேறினார். 2017 இப்போ வரைக்கும் டிடிவி தினகரன் அதிமுக இருந்த கூட்டணியில் இருந்ததே கிடையாது. 2019 என்டிஏல ஏடிஎம்கே இருந்தது, அவர் இல்லை. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் என்டிஏல ஏடிஎம்கே இருந்து அவர் இல்லை. 2024 என்டிஏல ஏடிஎம்கே இல்லை, அதனால அவர் இருந்தார். இப்போ என்டிஏல ஏடிஎம்கே இருக்கு. ஸோ அவர் வெளியேறி ஆகும். இது அவருடைய முறை. அவர் எக்ஸிட் ஆகும். இது ஏற்கனவே எடுத்த முடிவு. அவருடைய அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கை அதுதான் காட்டியிருக்கு. இது வரைக்கும் அப்படி தான் முடிவு எடுத்திருக்கிறார். அதனால இப்போ அவர் திடீர்னு என்டிஏ விட்டு வெளியில் போகிறேன்னு சொன்னாலும் நான் ஆச்சரியப்படல. நான் ரொம்ப யோசிச்சுருந்தேன். அப்படின்னா இந்த தடவை அவர் வெளியேறி ஆகணுமே, என்ன காரணம் சொல்லிட்டு போவார். எனக்கு காரணம் தான் பெருசாகப்பட்டது. அவர் வெளியேற போகிறாருங்கிறது நான் ஆல்ரெடி யூகிச்சிருந்தது தான். ஆனால் வெளியில் போனவர் வந்து எடப்பாடியை நேரடியாக குற்றம் சாட்டல, எடப்பாடிக்கு முக்கியத்துவம் தருகிறான்னு சொல்லி பாவம் நயினாரை குற்றம் சாட்டினார். அது ஏதாவது பழைய பகை இருந்திருக்கலாம். நயினாரும் ஏடிஎம்கேல இருந்தவர் தானே, அது என்னன்னு தெரியாது நமக்கு. அந்த மாதிரி இருந்திருக்கலாம். இன்னொன்று, பிஜேபியை பொறுத்தவரை மாநில தலைமைங்கிறது எந்த முடிவும் எடுக்க முடியாது. மேலிடம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு தான் நடக்கணும். எடப்பாடிக்கு ஃபுல் சப்போர்ட்டும் எடப்பாடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறது பிஜேபி மேலிடம் எடுத்த முடிவு, அமித்ஷா எடுத்த முடிவு. இங்கே ஏப்ரல் 12ஆம் தேதி இந்த கூட்டணியை சீல் பண்ணுறப்போ அமித்ஷா ஒரு முக்கியமான வார்த்தையை சொன்னார்.
தேசிய அளவில் என்டிஏவுக்கு எப்படி மோடியோ அதே போல் தமிழக அளவில் எடப்பாடின்னு சொன்னார். இதுக்கு மேலே என்ன முக்கியத்துவத்துக்கு இருக்குது? ஸோ அதில் போட்ட அதுதான் ரோடு. அந்த ரோட் மேப்பில் தான் நயினார் போய் கொண்டு இருக்கிறார். இவராக கிளம்பி வெளியில் போனார். ரைட்டா? இதில் ஒன்று நீங்கள் கேட்குறீங்க, அதாவது அண்ணாமலை டிடிவியை மீட் பண்ணினார் அப்படின்னு கேட்குறீங்க. நேற்றைக்கு இரவு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு, அதற்கு முதல் நாள் சேலத்தில் வச்சு எடப்பாடி பழனிசாமியை நயினார் சந்தித்தார். அது ஞாபகத்தில் இருக்கா? ஸோ முதல் நாள் வந்து நயினாரை மாநில தலைவர் சந்திக்கிறார், டிடிவி தினகரனை முன்னாள் மாநில தலைவர் சந்திக்கிறார். அப்போனா எதுக்காக இருக்கலாம்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். திரும்ப அவரை வந்து பேச்சப் பண்ணி சில சமாதானம் பண்ணி என்டிஏவுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய முயற்சியாக இருக்கலாம். அவர் வெளியில் போயிருக்காரு. அவர் வந்து அதிமுகவால் வெளியேற்றப்பட்டவர், அதிமுக பொதுக்குழுவால் வெளியேற்றப்பட்டவர் டிடிவி. அப்படிங்கிறப்போ அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதில் அவருக்கு சில சங்கடங்கள் இருக்கும் அரசியல் ரீதியாக. அப்போது அவர் எப்படி அகாமடேட் பண்ணுறது? அப்போ வந்து நீங்கள் என்டிஏல பிஜேபியுடன் தான் கூட்டணி, அங்கே ஏடிஎம்கேயோட கூட்டணி இல்லை, அப்படி ஏதாவது ஒன்று சொல்லி ஏதேனும் ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கு கீழே அவரை கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்துருக்கலாம். நான் ஒன்று கேட்குறேன், டிடிவி தினகரன் வெளியில் போனார்ல, அதுக்கு கொஞ்சம் முன்னால் ஜூலை 31ன்னு நினைக்கிறேன், ஓபிஎஸும் நாங்கள் வெளியேறோம்னு போனாங்கல்ல. ஓபிஎஸ்ஸை வச்சுட்டு தானே பண்டுட்டி ராமச்சந்திரன் ப்ரெஸ் மீட்டில் அனௌன்ஸ் பண்ணார் என்டிஏ விட்டு வெளியேறுகிறோம். யாராவது ஓபிஎஸ்ஸை தாங்கிட்டு போய் பேசினாங்களா? ஏன் இல்லை? டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வரணுங்கிறதுல அக்கறை காட்டுறாங்க. ஓபிஎஸ்ஸை பற்றி யாருமே கண்டுக்கலையே, திராட்டில் விட்டாங்க. இல்லை, அவர் ஒரு தனிநபர், இவர் ஒரு கட்சி, அந்த மாதிரி எடுத்துக்கலாம்ல. சரி, தனிநபரை கொண்டாடினாங்களே ஒரு டயத்தில், ஆஹா ஓஹோ அப்படின்னு. ஏன் அவரை கண்டுக்கல? என்ன அப்படின்னா அடிப்படையான விஷயம், எடப்பாடி சொன்ன பதில் தான், காலம் கடந்து விட்டது. தமிழக என்டிஏவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமிங்கிறதுனால அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. அவர் வந்து ஓபிஎஸ் வந்தால் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அதனால் ஓபிஎஸ் உள்ள கொண்டிருக்கிற எந்த முயற்சியும் நடக்காது. ஆனால் டிடிவி தினகரன் விஷயத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி இந்த தடவை அவருக்கு ஆன்டகனிஸ்டாக இல்லவே இல்லை. அப்போ உள்ள வரலாம். அதான் சொல்றேன்ல, அவர் வந்து ஏடிஎம்கேயோட இருந்ததே கிடையாதுல்ல, அதனால வெளியில் போகிற. இப்போ ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுப்பாங்க, ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் ஏடிஎம்கேயோட நேரடி இது இருக்க வேண்டாம், அப்படி உங்களுக்கு சேர்த்து தொகுதிகளை நாங்கள் வாங்கி தரோம், பிஜேபி உங்களுக்கான தொகுதியை அலாட் பண்ணோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் கொண்டு வரலாம். அது சம்மந்தமாக ஏதாவது பேசியிருப்பாங்க. இல்லை, ஒருவேளை அவர் வந்து வழிக்கு வராத பட்சத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? இல்லை, அவர் வர்றாருன்னா இப்போ என்டிஏல பிஜேபிக்கு என்ன தொகுதி கொடுக்கலாம், கூடுதலாக கொடுப்பாங்க. அதுலேருந்து பிஜேபி தனக்கு கொடுக்கப்பட்டதுலேருந்து ஒரு சிறிய அளவிலான தொகுதிகளை டிடிவி தினகரனுக்கு விட்டு கொடுக்கும். இதில் பிஜேபிக்கு ஒரு லாபம் இருக்கலாம். இல்லை சார், அவர் தான் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டணியில் நாங்கள் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இதில் எப்படி அவங்க வந்து டிடிவி தினகரன் வந்து மாற்றி பேசினதே கிடையாதா? டிடிவி தினகரன்லாம் மாற்றி பேசினதே கிடையாதா? ஒரு இது ஆக்சுவலாக ஒரு சோர்ஸ் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கல. முன்னால் எனக்கு சொன்னது நல்ல ஞாபகத்தில் இருக்குது. டிடிவி தினகரன் ரொம்ப ஆரம்பத்தில், ஒரு நாள் நான் பிஜேபியுடன் கூட்டணி வைக்க மாட்டேன், நான் என்னைக்காவது ஒரு நாள் பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கிறேங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் அன்றைக்கு நான் அந்த அரசியலில் இல்லை என்று பொருள். இது சொன்னது டிடிவி தினகரன், நான் படிச்சிருக்கேன். இன்றைக்கி அந்த அந்த பேப்பர் கட்டிங்காகவும் அந்த ஒரு இதுக்காகவும் நான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நல்ல நினைவில் இருக்குது. ஆனால் எவிடன்ஸு கேட்டால் ப்ரொடியூஸ் பண்ணும்ல, நமக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல. இந்த வார்த்தையை சொல்லிட்டேன்னா ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டு இல்லை. அது எந்த தேதியில், என்னைக்கு, எந்த இடத்துல வச்சு பேசினார், அது எந்த தேதியில் நாளேடுகளில் வந்தது, இதை நான் சொல்லி ஆகணும்ல. இதுக்கான எவிடன்ஸ் நான் தேடிட்டு இருக்கேன். தேடிட்டுனா என்னென்னா, டிடிவி தினகரன் பற்றி குத்தம் சொல்கிறதுக்காக இல்லை, என்னுடைய டேட்டா லேபிளில் நான் எப்போதுமே வச்சுப்பேன். இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நான் பத்திரப்படுத்தி வச்சுப்பேன். அதுக்குன்னு ஒரு ஃபைல் நேம் கொடுத்து ரொம்ப பத்திரமா இருக்கும் இந்த மாதிரி. அதனால் நான் பழசெல்லாம் ரீகால் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி டிடிவி தினகரன் பேசுகிறதுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. இது டிடிவி தினகரனுக்கு மட்டும் இல்லை, எல்லா அரசியல்வாதிகளுக்கும். செந்தில் பாலாஜி பற்றி தேர்தல் பரப்புரைகளின் போது மு.க. ஸ்டாலின் என்னென்ன பேசினா எல்லாருக்கும் தெரியும். அப்புறம்
பிற்காலத்தில் செந்தில் பாலாஜி தான் அவருக்கு ரொம்ப நெருக்கமான அமைச்சராகவும் இருந்தார். அதனால் எப்படி வேணாலும் பிளேட்டை மாற்றலாம், அந்த உரிமை வந்து அரசியல்வாதிகளுக்கு உண்டு. ஜேர்னலிஸ்ட்டுக்கு தான் அப்படிலாம் முடியாது. ஓகே, இப்போ ஜிஎஸ்டி 2.0 வந்திருக்கிறது. ஸோ பிரதமர் வந்து பேசி அது வந்து அறிவித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பெரிய அளவில் விலைவாசி குறைவதற்கான வாய்ப்பு வந்து ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். அரசியல்வாதிகள் எது பண்ணாலும் ஒரு தேர்தல் கண்ணோட்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும், யார் பண்ணாலும். ஸோ இப்போ இதோடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி இருக்கும், இதோட பொலிட்டிக்கல் இம்பேக்ட் எப்படி இருக்கும்? முதல்ல மோடி அவர்கள் இதை வந்து தேர்தல் கண்ணோட்டத்தில் செய்யவே இல்லை. இந்த விலை குறைப்புங்கிறது ஒரு ப்ராசஸ்னுடைய ஒரு பகுதி. இந்த ப்ராசஸை நம்ம ரீகால் பண்ணி பார்க்கணும். இப்போது இதுக்கு முன்னால் ஒரு தீபாவளி அப்போ, ஜஸ்ட் போன வருஷமாக அதுக்கு முந்தின வருஷம் தீபாவளி அப்போ பெட்ரோல் டீசல் விலையை குறைச்ச, அதே போல் இந்த சமையல் எரிவாயு விலையை குறைச்ச. அதுக்கப்புறம் இந்த ஆண்டு பட்ஜெட் அப்போ கிட்டத்தட்ட நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் பலன் அளிக்கக்கூடிய விதத்தில் வருமான வரி விலக்கு உச்சவரம்பை 12 லட்சம் ரூபாய் அளவுக்கு உயர்த்தினார். இதன் மூலமாக மோராலஸ் 70 to 80% நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் டாக்ஸேஷன் நெட்டிலேருந்தே வெளியில் வந்துட்டாங்க. இப்போ அவங்க டேக்ஸே கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முன்னால் டேக்ஸுக்கு என்ன செலவழிச்சுன்னா அந்த பணம் ஃபுல்லாக மிச்சம். இப்போ அதே வரிசையில் மூன்றாவதாக ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு நடந்திருக்கிறது. அதில் பெருமளவு வரி குறைஞ்சிருக்கு. குறைஞ்சு விலைவாசி குறைய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக விலைவாசி குறைஞ்சாச்சு. இன்றைக்கி அதிகாலையிலேருந்து அது குறைஞ்சிருக்கு. நேற்றுக்கு மிட் நைட்டு கார் சேல்ஸ் பல இடத்துல நடந்திருக்கு. டீலர்ஸு ஒரு சில கார் கம்பெனி வந்து அந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலமாக அந்த காருடைய விலை ஒரு 70-75,000 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அதோட விழாக்கால அதிரடி தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 50,000 வரைக்கும், ஒரு காருக்கு 1.5 லட்சம் 1.5 லட்சம்லாம் குறைஞ்சிருக்கு. இதே போல் டிவி, இதே போல் அன்றாட உணவுப் பொருட்கள் எல்லாமே. ஸோ டோட்டலாகவே நல்ல விலை குறைஞ்சிருக்கு. அதன் மூலமாக ஒவ்வொரு குடும்பமும் மினிமம், நான் சொல்கிறேன் மினிமம் மாதத்துக்கு 3000 ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடியும். ஒரு சில திராவிட கட்சிகள்லாம் 1000 ரூபாயை கொடுத்துட்டு ஏதோ அள்ளி கொடுத்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் மோடி எந்த விளம்பரமும் இல்லாமல் அவங்க செலவில் 3000 ரூபாயை மிச்சப்படுத்தி தந்திருக்கிறார். இவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸுடைய ஒரு பகுதி. இது தேர்தலுக்காக செய்தது கிடையாது. எப்போதுமே தேர்தல் கண்ணோட்டத்தில் மோடி செயல்பட்டது கிடையாது. ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தார். அது எவ்வளோ பெரிய சிடுக்கான சிக்கலான ஒரு முடிவு தெரியுமா? அதுக்கு அந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு ரொம்ப போல்டாக நீங்கள் முடிவு எடுக்கணும். இந்த முடிவை அவர் எப்போ எடுத்தார்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். 5 மாநில தேர்தல் வர்றதுக்கு முன்னால் அவர் பண்ணார். 5 மாநில தேர்தல் மற்ற எந்த கட்சி, அதை குறிப்பாக யார் பிரதமராக இருந்தாலும் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் செய்வோம், இது எதாவது பேக்ஃபயர் ஆயிரும் பயந்துருப்பாங்க. அவர் தைரியமாக 5 மாநில தேர்தலுக்கு முன்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அந்த டயத்தில் தான் யூபியில் இல்லை, இதுக்கப்புறம் நடந்த தேர்தல் தான் யூபியில் பிரமாதமான வெற்றியை பெற்றது பிஜேபி. அதே போல் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் எப்போ பண்ணார் அப்படின்னா, குஜராத்து, ஹிமாச்சல் பிரதேஷ் தேர்தலுக்கு முன்பாக அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறார். குஜராத்து முழுக்க ட்ரேடர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். ஜிஎஸ்டிலாம் வந்தால் யாராவது விரும்புவாங்களா? தைரியமாக அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாருங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் தேர்தல் கண்ணோட்டத்தோடு எதையுமே செய்தது. இதை செய்யணும்னு கரெக்டாக நாள் குறித்து வச்சுருப்பா, அப்படியே செஞ்சுக்கிட்டே போயிட்டுருப்பார். அது ஒரு ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸுடைய ஒரு பகுதி. ஆனால் இதை இப்போ செய்யறதுக்கு இந்த டைமிங்க்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. அதுக்கு தேர்தல் காரணமல்ல, வேறு ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப்பு 50% வரி விதித்து இருக்கிறார். அதனால இங்கிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய இந்திய பொருட்கள் குறையும். ஏன்னா ஏற்றுமதியாளர்கள் இனிமேல் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இப்போ அதை நம்பி அந்த உற்பத்தியாளர்கள் தயாரித்த அந்த பண்டங்கள் அதெல்லாம் என்னத்துக்காகும்? இப்போ எங்கே விற்கணும்? உள்நாட்டிலே தான் வித்தாகும். இந்தியாங்கிறது 140 கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு மாபெரும் சந்தை. இந்த சந்தையை கைப்பற்றணுங்கிறதுக்காகத்தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு கம்பெனிகள்லேருந்து உலகின் முன்னணி கம்பெனிகள் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க.
அப்படிங்கிறப்போ ஏதேதோ தேசத்தில் இருக்கிறவன் எவன் வேணும் இங்கே வந்து போட்டியிடுறதுக்கு இந்திய உற்பத்தியாளர்களே இந்த சந்தையை பயன்படுத்திக்கலாம்ல. அப்படி பயன்படுத்திக்கிறது மூலமாக அவர்களுடைய பண்டங்களை விற்று தீர்க்க முடியும் இல்லையா? அப்போது உங்களுடைய பொருளை வாங்க வைக்கணும். ஏன்னா இனிமேல் ஏற்றுமதியை நம்பி போயிட்டு இருக்க முடியாது, அமெரிக்கா நம்பி ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், இப்போ நான் வந்து இந்த மாதிரியா உங்களுக்கு ஜிஎஸ்டி விலை குறைப்பை கொண்டு வரேன் அப்படின்னா இப்போ பண்டங்களை நிறைய வாங்குவாங்க. ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலமாக 2 காரியம் நடக்கும். உங்களுக்கு பணம் நிறையா மிச்சமாகும். மிச்சமாகிற பணத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, ஒன்று சேவ் பண்ணுவீங்க, இல்லாட்டி செலவழிப்பீங்க. இந்த 2ல் எது நடந்தாலும் நாட்டுக்கு நல்லது. அதனால தான் ஜிஎஸ்டியை கொண்டு வர அதே டயத்தில் சுதேசின்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்தியர்களால் தயாரான பொருட்களையே இனி வாங்குவோம்னு அவர் சொல்லிட்டு இருக்க காரணம் இதுதான். ஸோ இந்த சுதேசி பொருட்களை நீங்கள் ஆர்வமாக வாங்கணும்னா, வாங்க வைக்கணும்னா விலையை குறைக்கணும். விலையை குறைச்சா மக்கள் இயல்பாக போய் வாங்குவாங்க, தயக்கம் இருக்காது. அப்போ மக்கள் தொடர்ந்து பொருட்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, பொருட்கள் வேகமாக விற்க தொடங்கியாச்சுன்னா உற்பத்தி பெருகும். தீர தீர அவன் உற்பத்தி பண்ணி ஆகணும்ல. ஸோ இது ஒரு அருமையான சுழற்சி. இப்போ பெரிய அளவில் டிமாண்ட் இருக்குது, விலை குறைஞ்சிருக்கு, நிறைய டிமாண்ட் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ அவன் கூடுதலாக பல யூனிட்ஸ் போட்டு உற்பத்தி அதிகரிப்பான். உற்பத்தி அதிகரிக்க வேலைவாய்ப்பு அதிகரிக்கும், ஆட்களை எடுப்பாங்க, ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். ஸோ இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு அப்படிங்கிறது சுதேசியை ப்ரமோட் பண்ணுறதுக்காக வந்தது. சுதேசியும் ஜிஎஸ்டி வரி குறைப்பும் ரெண்டும் சேர்ந்து பயணம் பண்ணுறப்போ ஓவராலாக ஒரு growth. இப்போ இதனால் இந்திய பொருளாதாரம் புதிய உச்சத்தை தொடும். நாம் இனிமேல் வந்து ஏற்றுமதிக்காகன்னு சொல்லிட்டு இன்னொரு நாட்டை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் இந்த நாட்டிலேயே தங்களுடைய பண்டங்களை விற்று தீர்க்க முடியும். இப்போ இதோட எஃபெக்ட் அப்படிங்கிறது, பொலிட்டிக்கல் எஃபெக்ட் அப்படிங்கிறது பீகார் எலெக்ஷன்ல என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா டெய்ரி செக்டார்ல நல்லா குறைஞ்சிருக்கு. இல்ல டெய்ரி செக்டார்ல ஒரு பெரிய ரிலீஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இப்போ டெய்ரியில வந்து ஜாஸ்தியாக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல பீகாரும் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இதோட பொலிட்டிக்கல் எஃபெக்ட் எப்படி? அதாவது பீகார்ல இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ்ல பெரும்பாலான ஓட்டர்ஸ் மிடில் கிளாஸ் இல்லாட்டி பிலோ மிடில் கிளாஸ். அவங்க இப்போது அன்றாட பண்டங்கள் அத்தனையுடைய விலையும் குறைஞ்சிருக்கு, கண்ணுக்கு முன்னால் பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்போ இது வந்து வாக்குகளாக மாறும். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கலாம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னுடைய பட்ஜெட்டில் 12 லட்சம் ரூபாய் வருமான வரி விலக்கு உச்சவரம்பை உயர்த்தினாங்க இல்லையா? ஆக்சுவலாக அந்த டயத்தில் தான், அதுக்கு அடுத்து தான் டெல்லி தேர்தல் நடந்தது. டெல்லி தேர்தல் முழுக்க மிடில் கிளாஸால் நிரம்பி வழியக்கூடியது. அப்படி இஃபெக்ட் என்னவாக இருந்தது உங்களுக்கு தெரியும். அதே எஃபெக்ட் பீகார்லையும் ஏற்படும். மொத்தத்தில் மக்களுக்கு நன்மை. இதை செஞ்சதுனால மோடிக்கு நன்மை, மோடி செஞ்சதுனால பிஜேபிக்கு நன்மை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நன்மை இல்லை அப்படின்னு வந்து எப்படி அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கிறார். அதாவது எங்களுக்கான வருவாய் அப்படிங்கிறது இருக்கு, சிஜிஎஸ்டி இல்லை, இவங்க ரொம்ப வருவாய் ஹிப்போக்ரட்ஸாக இருக்காங்க, ரொம்ப போலியாக நடந்து கொள்ளுகிறார்கள். இதுக்கு முன்னால் ஜிஎஸ்டி கூடுதலாக இருந்தப்போ ஜிஎஸ்டினால தான் விலைவாசியை கூடி போச்சுன்னாங்க. இப்போ ஜிஎஸ்டியை குறைச்சி மக்களுக்கு நன்மைன்னு வர்றப்போ எங்கள் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் குறைஞ்சி போச்சுங்கிறாங்க. இப்போ என்ன தான் பண்ணுறது? மக்கள் பிரதானமாக என்ன? ஏன்னா எப்படி இது பண்ணினாலும் இந்த கவர்மெண்ட் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. எது இது பண்ணாலும் மத்திய அரசு தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க போகிறீங்க. எதுவும் செய்ய போகிறதே இல்லை. செய்யாத காரணம் மத்திய அரசு. அவங்க அந்த நிதி கொடுக்கல, இந்த நிதி கொடுக்கல, எல்லாத்துக்கும் ஒரு காரணம். அது மத்திய அரசுன்னே சொல்லிக்கிட்டு இருக்க போகிறீங்க. இப்போ நேத்திக்கு வரைக்கும் கூடுதல் வருவாய் இருந்ததில்லை, இன்னைக்கு தானே குறைஞ்சிருக்குங்கிறீங்க. குறைச்சனால இப்போ கூடுதல் வருவாய்னால நீங்கள் சாதிச்சதுலாம் என்னென்ன? ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்களேன் பார்ப்போம். இன்னைக்கு தானே சார் குறைஞ்சிருக்குங்கிறீங்க, நேற்றுக்கு வரைக்கும் அப்படின்னா கூடத்தானே இருந்தது. அப்போ நேற்றுக்கு வரைக்கும் கூட இருந்தப்பவும் மத்திய அரசு கொடுக்கல, எனக்கு ஒன்றும் பெனிஃபிட் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? அப்படின்னா அது போய் தானே. கூட இருந்த காலத்துலையும் கூட கிடச்சிதுன்னு சொல்ல தயாராக இல்லை, குறையிற காலத்தில் குறைஞ்சிச்சுன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது என்ன சார்? நன்றி சார், பல்வேறு கேள்வி பேசுகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி.